ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை ப்ரூச் பின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் saree ப்ரூச் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு உங்களோட ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க்காக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் பட்டர்ஃப்ளையை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத் வந்து நீங்கள் ஒயிட் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு எந்த கிளாத்னாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை, ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வைக்கும்போது வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி 2 பட்டர்ஃப்ளை வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கோல்டன் ஜரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஷேடு வந்து தயால்ஜியில் 753 ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அவுட்லைனை முதல்ல வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸி தான். நம்ம நார்மலாக செயின் போடுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ அதை போட்டு வந்து நீங்கள் சிங்கிளாக இல்லை டபுளாக வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிங்கிளாக போடுறத விட டபுளாக போட்டால் இன்னும் நீட்டாக வந்து அந்த அவுட்லைன் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டபுளாக வந்து நான் இப்போ போட்டு எடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். பட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, லைக் ஒரு பீடும் ஒரு செயின் ஸ்டிச்சும் போட தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் சிங்கிள் லைன் இல்லை, டபுள் லைனில் வந்து நான் ஜரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாடியை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆண்டனாஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சுகர் பீட் எடுத்து அந்த நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம்ல ஜரியில், அதுக்கு உள் பக்கமாக வந்து கம்ப்ளீட்டாக சுகர் பீட் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காகவே இருக்கும். இல்லை 3 போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கர்வ்ஸ்லாம் வந்து நீட்டாக வராது. ஸோ தட் வந்துட்டு 2 பீடாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அவுட்லைனில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே நம்ம இந்த கலர்ஸ் வர்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்குமே வந்து நம்ம சுகர் பீட் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். லைக் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல ஸ்டோன்ஸு, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இது. ஸோ கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு சின்ன பட்டர்ஃப்ளை செஞ்சுட்டு இதுக்கு மேலே அட்டாச் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அது மறைஞ்சிரும் இல்லை அப்படின்னா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பீட் லோடிங் பண்ணுவோம்ல, அதே தான். இதில் வந்து நான் கட் பீடில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆனியன் பிங்க்னு சொல்ல முடியாது, லாவெண்டர்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி மிக்சடான ஒரு கலராக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து நான் அந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம லோடிங்க்கு வந்து பைப்பிங் த்ரெட் எதுவுமே வந்து நான் கொடுக்கல. ஏன்னா சப்போஸ் வந்து அந்த ஒயிட் கலர் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் நீட்டான லுக் இருக்காது. அப்படின்றனால வந்து நான் உள்ளுக்குள்ளேயுமே வந்து 2 பீடாக கொடுத்து அந்த கட் பீடை வச்சே லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து அதை லோட் பண்ணுறதுக்கு வெளியுமே வந்து இந்த பீட் வச்சு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து மேலே இருக்கிற 2க்கும் வந்து அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு கீழே இருக்கிறதுக்கு வந்து நான் அந்த மல்டி கலர் ரெயின்போ ஷேடில் வரும்ல, ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே உள்ளுக்குள்ளே வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு அதே கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு லோட் பண்ணுறதுக்கும் சேம் அதே மல்டி கலரில் வந்து எடுத்துகிட்டு லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 சைடுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா ஷைன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 சைடுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வெளியே ஒரு க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் வந்து க்ரீன் கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங்கில் போடுவோம்ல பீட் ஸ்டிச்சு பானியில், ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து ரேண்டமாக அங்கங்கே இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக நான் பானியில் வந்து இப்போது பீட் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். லைக் வந்துட்டு கட் பீடை வச்சு. ஸோ எப்படி கொடுக்கணும்னா அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. ரொம்ப வந்து கேப்ஸ் இருக்க வேண்டாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட சாரீக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சிருங்க. 4 சைடுமே வந்து அந்த கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்து நான் க்ரீன் தான் வந்து கொடுக்குறேன் இப்போது.
இந்த மாதிரி க்ரீன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ அந்த ஆண்டனாஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன் வந்து ஃபஸ்ட் நான் அவுட்லைன் கொடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து அதுக்குள்ளே நான் கட் பீட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ஆண்டனாஸ்க்குமே வந்துட்டு அந்த க்ரீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கட் பீடில் வந்து ஆண்டனாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியுமே வந்து டபுள் லைனில் வந்து சரியில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா வந்து ஆண்டனாவோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும். லைக் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வரைக்கும் போட்டிருந்தா நீட்டாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் போட்டிருக்க சைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ஆண்டனா வந்து பட்டர்ஃப்ளையோட விங்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் ஓகேனா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் வந்து ஆண்டனா வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா கட் பண்ணி எடுக்கும்போது அதுக்கப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது போட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்னவோ பிங்க் ஷேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அது யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் எல்லா கலர்ஸும் உள்ள கவரான மாதிரி தோணும். அதனால் வந்துட்டு நான் பிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை பிங்க் ஷேட் அந்த சாரியில் எதுவும் வருது அப்படின்னா கூட நம்ம அதுவும் மேட்ச் ஆகிடும். அதனால் வந்துட்டு பிங்க்லேயுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அவுட்லைன் இப்போ கொடுக்குறேன் ஃபைனலாக. இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அந்த சரி அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 பட்டர்ஃப்ளையுமே வந்து அதே ப்ரொசீஜரில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ போட்டு வந்து நல்லாவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவுட்லைன் கட் பண்ணி எடுக்கும்போதும் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அதை உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரில் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஃபுல்லாகவே போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போ சாரீ ப்ரூச் பின்னாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரூச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த பின்னை வந்து நீங்கள் பேக் சைட்லேயும் இந்த சின்ன பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நார்மலாக நம்ம சீவிங் த்ரெட்டும் வந்து நீடிலும் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதனால தான் வந்து அந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அந்த பெரிய பட்டர்ஃப்ளையோட சென்டர் போர்ஷனில் வந்து நான் எந்த பீடுமே வந்து கொடுத்து ஃபில் பண்ணல. ஏன்னா நம்ம பீடு கொடுத்து ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நீடில் பிக் பண்ணி எடுக்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் நான் வந்து சென்டரில் எதுவுமே கொடுக்கல. இந்த சின்ன பட்டர்ஃப்ளையில் வந்து எனக்கு ப்ளூ ஷேடு வந்து இதில் வராத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு ப்ளூ கலரில் நம்ம ஐ ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் இருக்கும்ல, அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வந்து அதில் வச்சுட்டு இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5D எஃபெக்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வந்து நான் ஹேங்கிங்ஸுமே வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அதில் லாவெண்டர் ஷேடு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.